அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் தினசரி மாதிரி தேர்வுக்கான இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி பகுதியில் பகுதி 1 பார்ட் 1ல் இந்திய ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் தொடர்பாக 30 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. ஸோ பணிச்சுமை காரணமாக கொஸ்டின் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து கொஸ்டின் பேப்பரை சென்ட் பண்ணியிருக்க குரூப்பில். ஸோ தேர்வை சரியாக எழுதுங்க. நிச்சயமாக இந்த 30 கேள்வியும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன தொடக்கம்தான் பெரிய வெற்றிக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன கேள்விகளை, அதாவது 30 கேள்விகளை தினசரியாக நீங்கள் தேர்வு எழுதும்போது மிகப்பெரிய இடத்துக்கு நீங்கள் போவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிறிய வேலையை மிக சரியாக செய்யும்போது மிகப்பெரிய வேலையை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். 30 கேள்வியை மிக சரியாக பதில் செய்யுங்க. நிச்சயமாக 2025 குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அண்ட் குரூப் 4 எக்ஸாம், இந்த 3 எக்ஸாம் தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க நிச்சயமாக அரசு பணியில் இருப்பாங்க. இதை கேர்லெஸ்ஸாக விளையாட்டாக இருக்கிறவங்க நிச்சயமாக மீண்டும் படிக்கிறதுக்கான அடுத்த கட்ட வாய்ப்பை வந்து தேடிக்குவாங்க. உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது வேறு யாரும் கிடையாது, நீங்கள் மட்டுமே. இந்த டெஸ்ட் பேட்சுக்கான வீடியோ லிங்கை பொறுத்தவரையும் ஏற்கனவே நம்ம டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டில் பொதுத்தமிழ் பகுதியில் இலக்கண பகுதியில் பார்த்துருப்போங்க. அந்த 2 வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. அதே போல் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டெஸ்ட் போர்ட் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் சேனல் தரப்பட்டுள்ளது. அதே போல் கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க்கும் தரப்பட்டுள்ளது, பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, இந்திய ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையையும் குறிப்பிடும் சட்ட விதிகள். இந்தியன் கான்ஸ்டியூஷனாகவே பார்ட் 1 ஃபஸ்ட்டு இருக்கிறது பகுதி 1ன்னு சொல்லலாம். அதில் இந்திய ஒன்றியம் அதன் ஆட்சி எல்லையும் குறிப்பிடும் சட்ட விதிகள்னாவே ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரை குறிப்பிடுகிறது. கேள்வி 2, ஒன்றியத்தின் பெயர் அதன் ஆட்சி எல்லைகளை பற்றி குறிப்பிடும் சட்ட விதி. ஒன்றியத்தின் பெயர் அதன் ஆட்சி எல்லைகளை பற்றி குறிப்பிடும் சட்ட விதி ஆர்டிக்கல் 1. கேள்வி 3, மாநிலங்களின் ஒன்றியம் என்னும் வார்த்தை மாநிலங்கள் இணைந்த கூட்டமைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறியவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர். கேள்வி 4, புதிய மாநிலங்கள் சேர்த்தல் அல்லது உருவாக்குதல் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி என்ன? புதிதாக ஒரு மாநிலத்தை சேர்க்கிறது அல்லது கிரியேட் பண்ணுறதுக்கான சட்ட விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 2 ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கேள்வி 5, இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளின் எண்ணிக்கை 565. பெருபாரி வழக்கு நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? ரொம்ப ஃபேமஸான ஒரு வழக்கம் கூட, கேஸ் கூட. பெருபாரி வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1960. கேள்வி 7, 2024 டிசம்பர் படி இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆட்சி பகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அதாவது இந்தியாவில் 2024 இப்போ ப்ரெசண்ட்டில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது? யூனியன் பிரதேசங்கள்லாம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. கேள்வி 8, சுதந்திர இந்தியாவில் எத்தனை சுதேச அரசுகள் இந்தியாவுடன் இணைய மறுத்தன? சுதந்திர இந்தியாவில் எத்தனை சுதேச அரசுகள் இந்தியாவுடன் இணைய மறுத்தன? 3. 1 ஹைதராபாத் நிசாம், 2 ஜுனாகத், 3 வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். கேள்வி 9, இந்திய ஒன்றியத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் புதிய மாநிலங்களை உருவாக்குதல். மாநிலத்தின் பெயர், பரப்பளவு, எல்லைகளை மாற்றுவதை பற்றி விளக்கும் சட்ட விதி என்ன? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குது. இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டு பக்கத்தில் ஆந்திரா இருக்குது. ஆந்திராவுடைய பகுதியை வந்து சில பகுதியை நம்ம தமிழ்நாட்டில் சேர்க்கறதுக்கும் சில பகுதி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும், அதே போல் மாநிலத்தினுடைய பெயர், பரப்பளவை மாற்றுறதுக்கும் எல்லையை மாற்றுவதற்கு என்ன விதி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 3 படி தான் வந்து இதை செயல்படுத்துகிறாங்க. கேள்வி 10, எந்த ஆண்டு 100வது சட்ட திருத்தத்தின் படி, அதாவது 100th அமெண்ட்மெண்ட் படி
வங்காளதேசத்தின் எல்லையோரத்தில் இந்துக்கள் வாழும் கிராமங்களை இந்தியாவிற்கும், அதேபோல் இந்தியாவின் மேற்கு வங்காளம், திரிபுரா மற்றும் மேகாலயா மாநிலங்களின் எல்லையில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதியில் வங்காளதேசத்திற்கும் மாற்றிக்கொள்ளப்பட்டது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2015 100வது அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய பெரும்பான்மை இருக்கக்கூடியவங்க வந்து பங்களாதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய இந்துக்களாகிய அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்தியாவுடைய பகுதியில் இணைச்சிருப்பாங்க. எப்போ இணைச்சாங்கன்னா 2015 என்ன சட்ட திருத்தத்தின் மூலமான 100வது சட்ட திருத்தம். ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் அந்த டைமில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. கேள்வி 11. எஸ்கே தார் தலைமையில் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குவது தொடர்பாக குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? ஸோ மொழிவாரி மாநிலமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அமைக்கப்பட்ட குழுனா எஸ்கே தார் குழு. அதாவது மொழிவாரி மாநிலம் உருவாக்குவது தொடர்பாக அமைக்கப்பட்ட முதல் குழுனா எஸ்கே தார் குழு 1948 அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த எஸ்கே தார் குழு மொழிவாரி மூலமா மாநிலங்களை உருவாக்கலாம்னு சொல்லிச்சாரா? கிடையாது. மொழிகளின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேள்வி 12. சுதந்திர இந்தியாவில் எத்தனை சுதேச அரசுகள் இந்தியாவுடன் இணைந்தன? ஆரம்ப காலகட்டத்தில் மொத்தம் 565 சுதேச அரசுகள் இருந்திருக்கும். இந்த 565ல் 562 சுதேச அரசுகள் இணைஞ்சிருக்கும். மீதி 3 இணையாமல் இருந்தது. பிறகு வந்து 1947 வந்து அந்த 3த்தையும் இணைச்சிருப்பாங்க. கேள்வி 13. ஹைதராபாத் நிசாம் டேஸ் காரணமாக இந்தியாவுடன் இணைந்தது. ஹைதராபாத் நிசாமை பொறுத்தவரையும் காவல்துறை நடவடிக்கை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடன் இணைச்சிருப்பாங்க. அதே ஜுனாகத் வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு மூலமாகவும், காஷ்மீர் வந்து இணைப்பு ஒப்பந்தம் மூலமாகவும் வந்து இந்தியாவுடன் இணைஞ்சிருப்பாங்க. கேள்வி 14. தவறான இணை எது? எஸ்கே தார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1948 ஜூன் 17. சரி. ஜேவிபி குழு ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா இவங்களும் மொழிகளின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிப்பதற்காக அமைக்கப்பட்ட 2வது குழு ஜேவிபி குழு. எப்போ அமைச்சாங்கன்னா 1948 டிசம்பர் மாதத்தில் அமைச்சிருப்பாங்க. இந்த ஜேவிபி குழுவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மொழிகளின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. எஸ்கே தார் குழுவும் மொழிகளின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 3வது அமைக்கப்பட்டது பசல் அலி குழு. பசல் அலி குழு 1953 அமைச்சிருப்பாங்க டிசம்பர் மாதத்தில். இந்த பசல் அலி குழு தான் மொழிகளின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 55ன்னு இங்கே தந்திருக்காங்க. தவறு. 1956 தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இப்போ 14 தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 15. 1956 இந்தியாவில் இருந்த மாநிலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1956 இந்தியாவில் இருந்த மொத்த மாநில எண்ணிக்கை 14. கேள்வி 16. கோவா எந்த சட்ட திருத்தத்தின்படி புதிய மாநிலமாக உருவானது? கோவா வந்து எந்த சட்ட திருத்தத்தின்படி புதிய மாநிலமாக உருவாகி இருக்குன்னா 56வது சட்ட திருத்தம். 56வது சட்ட திருத்தம் 1987 ஆண்டு. ஸோ 1987 56வது சட்ட திருத்தம் மூலமாக கோவா யூனியன் பிரதேசத்திலிருந்து மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கும். கேள்வி 17. எந்த சட்ட திருத்தத்தின்படி டெல்லிக்கு தேசிய தலைநகர் பகுதி என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது? இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எந்த சட்ட திருத்தத்தின்படி டெல்லிக்கு தேசிய தலைநகர் பகுதி என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 69வது சட்ட திருத்தம் 1991. 69வது சட்ட திருத்தம் 1991. ஆனால் டெல்லிக்கு தேசிய தலைநகர் பகுதி அந்தஸ்து எப்போ நடைமுறைப்படுத்தியிருப்பாங்கன்னா 1992 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. என்ன சட்ட திருத்தம்? 69வது சட்ட திருத்தம். கேள்வி 18. மாநிலங்கள் உருவான ஆண்டுகளில் சரியான இணையை தேர்ந்தெடு. மாநிலங்கள் உருவான ஆண்டுகளில் சரியானது எதுனா, அப்போ குஜராத் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது? 1959 இருக்குது. தப்பு. குஜராத் ஸ்டேட்டு 1960 உருவாகியிருக்கும். நாகாலாந்து 1963 உருவாகியிருக்கும். ஹரியானா 1966. ஹரியானா மாநிலம் எப்போ உருவானது? 1966 உருவாகிறது. அப்போ இங்கே சரியானது சி மட்டும்தான் சரியாக இருக்குது. மற்ற 3 ஆப்ஷனும் தப்பாக இருக்குது. இமாச்சல பிரதேசம் எப்போ உருவாச்சுன்னா 1971 உருவாகியுள்ளது. குஜராத் 1960, நாகாலாந்து 1963 உருவானது, ஹரியானா 1966, இமாச்சல பிரதேசம் 1971 உருவானது.
கேள்வி 19. 1956இல் பிரிக்கப்பட்ட ஒன்றிய ஆட்சி பகுதியின் எண்ணிக்கை எவ்வளவு? 1956 பிரிக்கப்பட்ட ஆட்சி, அதாவது யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை 6 இருந்தது. கேள்வி 20. பொறுத்துக. சிக்கிம் மாநிலம் உருவான ஆண்டு. சிக்கிம் மாநிலம் 1975 உருவாக்கப்பட்டது. மிசோரம் மாநிலம் 1987 உருவானது. சத்தீஸ்கர் மாநிலம் 2000 ஏற்படுத்தினாங்க. தெலுங்கானா ஸ்டேட் 2014 ஏற்படுத்தினாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 21. நாட்டின் விடுதலைக்கு பிறகு முதலாக மொழிவாரி மாநிலமாக உருவான மாநிலம் எது? நாட்டிலேயே விடுதலைக்கு பிறகு முதலாக மொழிவாரி மாநிலம் உருவான மாநிலம் எதுனா ஆந்திரா. பொட்டி ஸ்ரீராமுலு எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார்? பொட்டி ஸ்ரீராமுலு பார்த்தீங்கன்னா 58 நாட்கள், அதாவது மொழியின் அடிப்படையில் ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருப்பார். உண்ணாவிரதம் இருந்துட்டு 58வது நாளில் இருந்திருப்பார். ரொம்ப முக்கியமான இந்த இஷ்யூஸின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா ஆந்திராவை மொழியின் அடிப்படையில் முதல் தனி மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க. பொட்டி ஸ்ரீராமுலை பொறுத்தவரை என்ன பண்ணுவார்னா 1952 அக்டோபர் 19 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருப்பார். 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி எப்போ இறந்திருப்பார்னா 58 நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்பார். 1952 டிசம்பர் 5ஆம் தேதி, டிசம்பர் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருந்திருப்பார். உடனே இந்த பெரிய இஷ்யூஸ் ஆகும், கலவரம் மாறத்துக்குள்ளே ஆந்திராவுக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கிடுவாங்க மொழி அடிப்படையில். கேள்வி 23. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட ஆண்டு. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து எப்போ நீக்கினாங்கன்னா 2019. எந்த நாளில் நீக்கப்பட்டதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட நாளையும் நம்ம பார்த்துருப்போங்க வீடியோஸாக. ஸோ இதுக்கான டேட்டை கரெக்டாக சொல்லுங்கள். கேள்வி 24. மொழி வாரியாக மாநிலங்களை பிரிப்பது தொடர்பாக முதலாக அமைக்கப்பட்ட குழு. மொழி வாரியாக மாநிலங்களை பிரிப்பது தொடர்பாக முதலாக அமைக்கப்பட்ட குழு எஸ்கே தார் குழு. எஸ்கே தார் குழு 1948 அமைச்சிருப்பாங்க. கேள்வி 25. இந்தியாவில் மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்க பரிந்துரைத்த குழு எது? இந்தியாவில் மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்க பரிந்துரைத்த குழு பசல் அலி குழு. பசல் அலி குழு 1953 அமைச்சிருப்பாங்க. இந்த பசல் அலி குழுவின் அடிப்படையில் தான் மொழிகளின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிச்சிருப்பாங்க. கேள்வி 26. தாத்ரா நாகர்வேலி மற்றும் டையூ டாமன் ஆகியவை ஒன்றிய பிரதேசங்கள் இணைக்கப்பட்ட ஆண்டு. தாத்ரா நாகர்வேலியும் டையூ டாமன் இது தனித்தனியாக 2 யூனியன் பிரதேசமாக இருந்தது ஒன்றா இணைச்சிருப்பாங்க. எப்போ இணைச்சாங்கன்னா 2020 ஜனவரி 26ஆம் தேதி இணைச்சிருப்பாங்க. கேள்வி 27. எந்த சட்ட திருத்தத்தின்படி சிக்கிம் மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்டது? ஆர்டிக்கல் 2A படி பார்த்தீங்கன்னா சிக்கிமுடைய மாகாண அந்தஸ்தை நீக்கியிருப்பாங்க. கேள்வி 28. ஜுனாகத் இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு. ஜுனாகத் இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு 1948. கேள்வி 29. தெலுங்கானா மாநிலம் உருவான ஆண்டு. 2014 ஜூன் 2ஆம் தேதி தெலுங்கானா ஸ்டேட்டு கிரியேட் ஆகிருக்கும். கேள்வி 30. சுதேச அரசுகளை இந்தியாவுடன் ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபட்டவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் சுதேச அரசுகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பார். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி பகுதியில் பார்ட் 1 இந்திய ஆட்சியும் அதனுடைய ஆட்சி எல்லை பகுதியும் பரப்பை பற்றியும் நம்ம 30 வினாக்களை பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒர்த்தாக இல்லை ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படின்னு இருந்தாலும் கூட உங்களுடைய கமெண்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பின்னூட்டும் எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வீக்லி சாட்டர்டே சண்டே போயிட்டுருக்கு. நிச்சயமாக நம்ம ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய இந்த மாதிரி தேர்வு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். அப்டேட் பண்ணி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்கு. இந்த இலவச மாதிரி தேர்வை பயன்படுத்திக்காங்க. அதே போல் ரெகுலராக நடக்கக்கூடிய டெஸ்ட்டில் மிக குறைந்த கட்டணத்தில் ஆன்லைனில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதை பயன்படுத்திக்காங்க. நன்றி, வணக்கம்.